ஹலோ, இன்றைக்கி ஒரு ஃபேமஸான ஹோட்டலில் ஒரு செஃப் சொல்லி கொடுத்த மாதிரி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது உங்கள் விருப்பந்தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க. டீ கடை ஹோட்டல்லாம் பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வர்றதுக்கு கொஞ்சம் மைதா சேர்ப்பாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக குக்கிங் சோடா, ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக சோடா உப்புலாம் சேர்க்காமல் இருக்கிறது தான் உடம்புக்கு நல்லது. ஆனால் சோடா உப்பு சேர்த்தாதாங்க பஜ்ஜியெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். அதனால் ரேராக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த மாவோட தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி போடுறப்ப கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேங்க. இதில் ஆனியன் பஜ்ஜி போட்டு காட்டுறேன். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாவை நிறைய குவான்டிட்டியில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி பஜ்ஜியோ போண்டாவோ போட்டுக்கலாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் அதே மாதிரி கிறிஸ்பியாக சாஃப்டாக நல்லா வரும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா ஹீட்டில் இருக்கப்போ இந்த பஜ்ஜியை போட்டு எடுங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா காயலைன்னா பஜ்ஜி அப்படியே எண்ணெய் கோர்த்து இருக்குங்க. இப்போ பஜ்ஜியை 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்லா வந்திருக்குங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.